ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கும் ராஜிக்கும் வந்து பயங்கரமான சண்டை வந்துருச்சுங்க. என்னடா சண்டை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் தம்பிக்கு வந்து நான் தான் வந்து பெரிய கிஃப்ட் வந்து கொடுக்கணும். என் தம்பியோட பர்த்டே வந்து நான் தாண்டி சொன்னேன். நீ என்னடி பெரிய எவ்வளோட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து ரொம்பவே வந்து தரக்குறைவாக வந்து பேசிட்டாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாயிடுச்சு. ஆனால் மல்லிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வெறும் 125 ரூபா தான் இங்கே இருக்குது. 125 ரூபாவில் வந்து மல்லிக்கு வந்து என்ன தான் கிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து ரொம்பவே வந்து மனசு உடைஞ்சு போய்ட்றாங்க. 125 ரூபா நம்ம பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளே வந்து ஒரு அளவுக்கு சரி 125 ரூபா இருந்தால் நம்மளாம் வந்து எவ்வளவோ கிஃப்ட் வந்து வாங்கி கொடுக்கலாமே அப்படின்ற லெவலுக்கு வந்து போயிட்டாங்க. என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மல்லி இருந்துட்டு முதல்ல வந்து 125 ரூபாய்க்கு வந்து பிளான் போடுறாங்க. விஜயோட பர்த்டே வந்து எத்தனாவது பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க. அது வந்து யோசித்து அந்த அத்தனை கிஃப்ட் வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து யோசிக்கிறாங்க. அந்த 125 ரூபாய்க்குள்ளேயே அது வந்து விஜய்க்கு வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கணும், அவர் வந்து லைக் பண்ணணும், அந்த மாதிரியெல்லாம் வந்து யோசிக்கிறாங்க. சரி ஓகே, இந்த பக்கம் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜி இருந்துட்டு என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து 15 வருஷமாக என் தம்பியை வந்து பிரிஞ்சுட்டு அவனுடைய பர்த்டே வந்து கூட வந்து கொண்டாட முடியல. நான் வெளிநாட்டிலே வந்து என் வாழ்க்கையை வந்து போயிடுச்சு. இப்போ வந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் என் தம்பியோட பர்த்டே வந்து நான் எப்படி கொண்டாடணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரிலாம் வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜி வந்து நினைக்கிறாங்க. ஃபுல்லாக வந்து கிராண்டாக என் தம்பியோட பர்த்டே வந்து கிராண்டாக வந்து செலப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க. சரி கிராண்டுன்னா ஓகே, எல்லாேருக்கும் வந்து ஒரு வேளை சாப்பாடு வந்து போடுவாங்களோ, எல்லாேருக்கும் வந்து அன்னதானம் இது பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. அவங்களுக்குள்ளேயே வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்குள்ளேயே வந்து எல்லாருக்குமே வந்து கிராண்டாக வந்து பண்ணிப்பாங்களாம். கிராண்டானா என்ன, எல்லாம் வந்து ஃபுட்லேருந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் வந்து கிராண்டாக வந்து பண்ணிப்பாங்க. ஆனால் நம்ம இந்த பக்கம் ஒரு மாதிரி யோசிச்சா அடுத்த பக்கம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி வந்து ஒரு அழகான விஷயத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க. என்னடா அழகான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேடி நான் உங்களுக்காக வந்து ஒரு 2 விஷயம் வந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டு வராங்க. என்னடா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டால், 2 சீட்டை வந்து எழுதி அதில் வந்து குழுக்கள் இதில் வந்து எடுக்கிறதுக்காக வந்து பிளானை போடுறாங்க. உங்கள் பர்த்டே வந்து நம்ம வந்து எப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கே கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் எழுதி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அதில் வந்து 2த்தில் ஏதாச்சும் ஒன்று வந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கு வந்து ஆர்டர் வந்து போடுறாங்க வெண்பா. அப்படியா, என்ன எழுதியிருக்கு அப்படின்னு முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பாவை வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது, நீங்கள் வந்து முதல்ல வந்து எடுங்க, அதுக்கப்புறம் தான் நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா வந்து உடனே வந்து விஜய்க்கு வந்து ரூல்ஸ் போடுறாங்க. ஏய் செல்லக்குட்டி, நீ என்னடி இப்படி வந்து கேட்டுட்ருக்க, நம்ம வந்து எப்பயுமே வந்து கிராண்டாக தான் வந்து செலிப்ரேட் பண்ணணும், நமக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு நம்ம வந்து எப்பயுமே வந்து கிராண்டாக தான் வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜு வந்து சொல்கிறாங்க. அத்தை நீங்கள் சைலண்ட்டாக இருங்க, நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட வந்து பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரே வார்த்தையில் வந்து வாயை வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல முடியும். சரி ஓகே, அப்படி அந்த சீட்டில் வந்து என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பாய், see you, டாடா.